அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 24வது அத்தியாயம் 15வது வசனத்தில் ஆண்டவன் சொல்கிறான், என்றைக்குமே யாராச்சும் உங்ககிட்ட ஒரு ஒரு முடிவு எடுக்கிறத பற்றி உங்கள்கிட்ட கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து கேட்காங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டாங்கன்னா, அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த கருத்தை நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து கலந்துக்கிறாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களை நம்புகிறாங்க, அப்போ நீங்களும் எதை நம்பணும் அப்படின்னா, நம்பிக்கையான விஷயத்த நீங்கள் நம்பணும். அப்போ உங்ககிட்ட வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து நான் குரானில் படித்து ஹதீஸில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துட்டு, ஆண்டவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை நான் உங்களுக்கு வந்து அந்த 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 நம்பிக்கையான விஷயத்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்மளோட சுய விருப்பப்படி சொந்த இஷ்டப்படி நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச சொந்த வார்த்தையை நம்ம வந்து மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க கூடாது. அப்படி பகிர்ந்துக்கிட்டால் பல குழப்பங்கள் வரும், மன நெருக்கடியான வாழ்க்கையில் அவங்க உட்பட்டுருவாங்க. ஏன்னா அவங்களே உங்களை நம்பி தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் நம்பிக்கையான விஷயத்த பகிர்ந்துக்கிறது தான் நமக்கு நல்லது. என்றைக்குமே நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுனால குரான் ஹதீஸ் என்ன சொல்லியிருக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த முடிவு எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் அந்த முடிவு எடுக்கிற இதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, நமக்கு வந்து ஏமாற்றம் வராது, யாரும் நம்மளை அநியாயம் பண்ணிட மாட்டாங்க. அதனால் இதை பார்த்துக்கோங்க. என் சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு அந்த 14வது வசனத்தை முதல்ல வந்து படித்து பாருங்கள், புரியும்.